Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா இஞ்சி துவையல் எப்படி செய்கிறதுனா பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 250 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்த இஞ்சி எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் நல்லெண்ணெயில் தான் இந்த துவையல் செய்யணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுபடட்டும். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுத்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா இஞ்சி நல்லா வதங்கட்டும். இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் வரமிளகா ஒரு 7-8 வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்குனது ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக. இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கணும். நம்ம அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்துடுற விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ஒரு அட்டகாசமான இஞ்சி துவையல் ரெடி. அடைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இஞ்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இஞ்சி சாப்பிட்டா நல்லா பசி எடுக்கும். இங்கே பாருங்கள் எப்படி எந்தளவு நல்லா கொதிக்குதுன்னு. நம்ம இடையிடையே கைவிடாமல் கிண்டி விட்டுக்கலாம். நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு குழம்பு செய்யலைன்னா ஒரு சாப்பாடு வடித்து இந்த இஞ்சி துவையலை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சிஸ்டரை சப்ஸ்கிரைப்